பயிற்சி பலன்கள். குரு பகவான் ஆண்டுக்கோள் ஆகும். அந்த ஆண்டுக்கோளான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 2/6/2026 அதிகாலை 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி 26/6/2027 முடிய திருக்கணித சித்தாந்தப்படியும் வாக்கிய சித்தாந்தப்படி வருகின்ற 26/5/2026 பகல் 11:07 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி 13/6/2027 முடிய கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். குரு பகவான் புதனுடைய வீடான மிதுன ராசியிலிருந்து தற்போது சந்திரனுடைய வீடான கடகராசிக்கு சென்று கடகராசியில் உச்சம் பெற்று அடுத்து 1 வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தற்போது ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை தெள்ளத் தெளிவாக இனி பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு சென்று முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் அடுத்து 1 வருட காலத்திற்கு சஞ்சரிக்க இருக்கிறார். குரு 3இல் சஞ்சரிக்க இருக்கின்ற காரணத்தினால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. பொதுவாக குரு பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சற்று தேக்கமான அமைப்பு என்றாலும் உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு அனுகூலம் என்னவென்றால் உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான், அதாவது உங்கள் ராசிக்கு 9, 10க்கு அதிபதியான சனி பகவான் தற்போது லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். குரு 3இல் சஞ்சரித்தாலும் சனி 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் 3இல் சஞ்சரிக்க இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு தக்க நேரத்தில் ஆதரவுகள் கிடைக்காமல் சற்று தாமதமாகும் என கூறலாமே தவிர மற்றபடி எதுவும் கெடுதி கிடையாது. அடுத்து 3இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்வது மிக மிக சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அனுகூலங்கள் உண்டாகும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். எதிர்பாராத லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக தற்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேது, 10இல் ராகு டிசம்பர் 5ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்ய இருப்பதால் வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். தாய் வழியில் தேவையற்ற கவலைகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய வேலையை இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தாலும் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கடன்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. அடுத்து குறிப்பாக கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கும்.
தொழில் நிமித்தமாக கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பிறரை நம்பி காசு கொடுப்பது, பணம் கொடுப்பது போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்தோடு சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. வருகின்ற ஒரு வருட காலங்கள் குரு 3 சஞ்சரித்தாலும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஒரு சில முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 4-10 சஞ்சரிக்கக்கூடிய ராகு கேது வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு 3 கேது 9 ராகுவாக சஞ்சாரம் செய்ய இருப்பதால் டிசம்பருக்கு பிறகு மேலும் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த ஒரு வருட காலத்தில் சனியின் சாதக சஞ்சாரத்தால் மிகவும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பது, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு மேற்கொள்வது, அர்ச்சனை செய்வது, அடுத்து குறிப்பாக படிக்கும் மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். நேயர்களே, இதுவரை ரிஷபராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை உங்களது ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம். கோவிலுடைய தல வரலாறு, எந்தெந்த கோயிலுக்கு என்னென்ன சிறப்பு, எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்பது போன்ற முக்கியமான தகவல்கள், பிரபலமான கோயில்கள் திறந்திருக்கின்ற நேரம் என்பது போன்ற கோயில்களை பற்றி முழு விவரங்கள் இந்த சேனலிலே தொடர்ந்து இடம்பெறும். இந்த ஆன்மீக சேனலுக்கான லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது. இந்த ஆன்மீக சேனலை பார்த்து ரசிக்கிறதோடு மட்டும் நிற்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இந்த சேனலில் என்னென்ன புது வீடியோ போடுறோன்ற தகவல் உங்களை வந்து சேரும். மறக்காமல் இந்த சேனலுக்கு உங்களுடைய முழு ஆதரவை தாங்க. அன்புடன் உங்கள் சித்ரா லட்சுமணன்.